இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓனாய் வெள்ளாடு, அடுத்தது கலை பயிர், அடுத்து விசுவாசம் துரோகி. அவர் சொல்லி இருப்பது என்னை பொறுத்தவரையில இது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். 2021 அந்த ஆலோசனை போல நீங்களும் இருந்திருப்பீங்கல்ல, அதுதான் சொல்றேன். நடந்திருக்கும், நான் வெளியில சொல்லல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க பல கட்சிகள், என்ன கட்சிகள் இருக்கு? ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இருக்கு, அப்ப பாஜகவை சேர்த்து சொல்றீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், பல கட்சிகள்லாம் எல்லா தேசிய கட்சிகளும் அடங்கலாம். அப்போ பாஜகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அதிமுக தாவேக ஒரு கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு சொல்லி அதற்கான ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ அதற்கான வாய்ப்புகளோ இருக்குதா? அவரவர்கள் கட்சியில் நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்றால் அது அவருடைய தனி வழி. பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் எடப்பாடியாரை சந்திக்கிற போது நானும் எடப்பாடியார் வீட்டில் தான் இருந்தேன். அவர் என்ன காரணத்திற்காக வந்தார் என்பது நேரில் பார்த்த எனக்கு தெரியும். இபிஎஸ்ஐ துரோகி என்று சொல்லுவதற்கான தகுதி நிச்சயமாக டிடிவிக்கு கிடையாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்ல நலம். ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் தொண்டர்களுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமாக குறிப்பிட்டு ஒரு பேசு பொருளாக மாறி இருப்பது, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? முடியாது அப்படிங்கிற ஒரு காட்டமாக தான் இருக்கு இதனுடைய வார்த்தைகள். இது யாருக்கான பதிலாக பார்ப்பது? ஓனாயும் களையும் யார், துரோகியும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் எழுப்பப்படுகிறது. என்னுடைய புரட்சி தலைவி அம்மாவனுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. அந்த இப்பொழுது 77வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி தொண்டர்களுக்கு என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் அதாவது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற 2026 தேர்தலுக்கு தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். உள்ளபடியே நீங்கள் எடுத்து காட்டியதைப் போல அந்த முழு கடிதத்தையும் நான் வார்த்தைக்கு வார்த்தை படித்து உள்ளபடியே மகிழ்ந்தேன். காரணம், அற்புதமான அறிக்கை அவருடையது. நீங்கள் கூட சொன்னீர்கள் அந்த 3 உதாரணங்களை சொல்லி இதற்கு ஏதாவது குறியீடா அதெல்லாம் உள்ளர்த்தம் இருக்குதா? குறியீடா இது எதுக்காவது குறியீடான்னு கேக்குறேன். இந்த 3 சொன்னது சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஓனாய் வெள்ளாடு, அடுத்தது கலை பயிர், அடுத்து விசுவாசம் துரோகி, விசுவாசி துரோகி. இந்த 3ம் அதாவது அவர் சொல்லி இருப்பது ஒரு கட்சி தொண்டர்களுக்காக அவர் சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும் இதுதான் உலக நியதி. உலக நியதி இதுதான். இது அனைவருக்கும் பொருந்தும். அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொருந்தும். நட்புக்கு கூட இது பொருந்தும் இந்த உதாரணம். அடுத்து மனித வாழ்க்கைக்கு பொருந்தும், சமூகத்திற்கு பொருந்தும். ஆனால் உலக நியதியோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போது அதிமுகவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஓபிஎஸ் சமீபத்தில் தான் பேசி கொண்டிருந்தார், எல்லாரும் ஒன்றிணையணும்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அது ஒன்றிணையணும் அப்படிங்கிற எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் அதிமுகவில் சேர தயார் அப்படிங்கிறது அவர் பேசி கொண்டு இருந்தார். இது போன்ற விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஓனாய் வெள்ளாடு இந்த வார்த்தைகள் எல்லாம் உலக நியதிக்காக, நட்புக்காக நம்ம எடுத்து அதை தாண்டிட்டு போயிட முடியுமா? ஏன்னா அரசியல் கட்சிகள், தலைவர்கள் தொண்டர்களுக்கு எழுதுகிற ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கும்.
நீங்க வெறும் பூஸ்டப் அப்படிங்கிறதோட மட்டும் நம்ம தாண்டி கண்டிப்பா போயிட முடியாது. அப்ப இது யாருக்கான ஒரு குறியீடாக, யாருக்கான ஒரு சொல்லாடலாக இதை நம்ம எடுத்துக்கிட்டு போறது? அவருடைய ஸ்டாண்டை யாருக்கு எப்படி எந்த விதத்தில் தெளிவுபடுத்தி கொண்டு போகிறார்? அதாவது நீங்கள் இந்த துவக்கத்திலே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது நிபந்தனை இல்லாமல் கட்சியிலே இணைவதற்கு நான் தயார் என்று சொல்லியிருப்பதாக சொல்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் இது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதைப் போலத்தான் என்று கருதுகிறேன். காரணம், இந்த இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு அல்லது அவர் வெளியேற்றப்படுவதற்கு ஏன் அவர் தன்னை ஆளாக்கி கொண்டார் என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவரால் விடை சொல்ல முடியாது. ஒன்று சேர்கள் என்று சொல்லி ஒரு மூன்றாவது நபர் சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக மூன்றாவது நபர் அல்லது மூன்றாவது தலைவர் சொல்லித்தான் சேர வேண்டும் என்று சொன்னால், சொல்பவர்கள் அவரவர்கள் சுயநலத்திற்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதில் என்ன லாபம் இருக்கிறது என்று தெரியவில்லை. பொதுவாக நீங்கள் சொல்வதைப் போல இந்த ஓநாய் வெள்ளாட்டு அந்த ஒப்பீடு, ஓநாயும் வெள்ளாடும் ஒரே பட்டியில் ஒரு இரவு அடைத்து வைத்தால் என்ன நடக்கும்? ஓநாய் வெள்ளாட்டை அடித்து கொன்றுவிடும். அப்படித்தானே அர்த்தம். அடுத்து களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகும். அதாவது களைகள் பயிர்கள் விளைவிக்கிற போது களைகளும் சேர்த்து வரும். ஆனால் உண்மையான விவசாயி என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த பயிர் வளர்கிற போதே அந்த களை தென்பட்டால் களையை பிடுங்கி எறிந்து விடுவான். அப்பொழுதுதான் அந்த பயிர் செழிக்கும், நல்ல விளைச்சல் தரும். பயிரோடு களையையும் வளரவிட்டால் விளைச்சல் குறைந்துவிடும். எனவே அது சரியான ஒப்பீடு தான். எனவே களைகள் களையப்பட வேண்டியது. எனவே அதுபோல் ஓநாயும் ஆடும் ஒரு இடத்தில் அல்லது ஒரு பட்டியலே அடைத்து வைக்க முடியாது. யாரு ஓனாய் யாரு வெள்ளாடு? இல்லை, அது நான் அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் நான் போகலை. அதாவது அந்த விலங்கு வகையில் ஓநாய் ஆடும், அதாவது ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத விலங்குகள். எனவே ஒன்றால் ஒன்றுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் ஒரு இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அடுத்தது இந்த விசுவாசம், துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? இதுலதான் யாரு விசுவாசி யாரு துரோகி? அதாவது விசுவாசியாக இருப்பவர்கள் கூட துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் துரோகிகள் விசுவாசிகளாக ஆவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் இணைந்து அரவணைத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், இருவருக்கும் ஒத்து வராது. அந்த வகையில் இந்த 3 ஒப்பீடுகளுமே நான் சொன்னதைப் போல நீங்கள் யாரோடு ஒப்பிட்டு கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒப்பீடு சரியான ஒப்பீடு. இது உலக வாழ்வியலுக்கு அனைத்து தரப்புக்கும் ஏற்ற ஒப்பீடாகத்தான் நான் கருதுகிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று சொன்னீங்க, 3வது நபர் சொல்லித்தான் சேர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னீங்க. இப்போ 2021 அமித்ஷா சொன்னாரு எல்லாரும் இணைந்து இருக்கணும் அப்படின்னப்ப கேட்கல இபிஎஸ் அப்படிங்கிறத ஓபிஎஸ் சொல்றாரு. இதே 3வது நபர் சொல்லி தானே ஓபிஎஸ் இணைந்தார். குருமூர்த்தி சொல்லி தான் நான் இணைந்தேன் இபிஎஸ் உடன், அந்த தர்ம யுத்தம்லாம் முடிஞ்சு. அப்போ ஒரு 3வது நபர் இருந்திருக்காருல இந்த இணைப்புல, அப்ப தேவைப்பட்டுச்சோ? அது எங்களுக்கு தெரியாது. அதாவது நீங்கள் சொல்வதை போல 3வது நபர் என்று சொன்னால் இருதரப்பாக இருந்து ஒரு மத்தியஸ்தர் என்றால் அது 3வது நபர். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது 2 தரப்பையும் பைசல் செய்வதற்கு ஒரு மத்தியஸ்தர், அவர் 3வது நபர். ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்த விவகாரம் சேருகிற போது ஒருவர் தலையிட்டு சேர்க்க வைத்தார் என்று சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த குறிப்பிடுகிற நபர் 2 தரப்பையும் கலந்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி பேசப்பட்டதாக தகவல் இல்லை. ஆக ஒருவருக்கு ஆலோசராக வேண்டுமானால் அந்த 3வது நபர் இருந்திருக்கலாம். எனவே 2 தரப்புக்கும் பொதுவான மத்தியஸ்தராக அவர் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அவருடைய அந்த 3வது நபருடைய ஆலோசனையின்படி இவர் ஒருவேளை சேர்கிற அந்த முடிவை எடுத்திருக்கலாம்.
அது கூட அப்போது ஓபிஎஸோடு இருந்தவர்களுக்கே தெரியாது. இவர் யாரிடம் ஆலோசனை பெற்றார், யாரை கலந்தார், என்ன ஆலோசனை சொன்னார். ஆக யாரோருடைய ஆலோசனையின் பேரில் இவராகவே முடிவெடுத்து இவராகவே கூட இருந்தவர்களையெல்லாம் படுகொலியில் தள்ளிவிட்டு போய்விட்டார். இதுதான். ஆனா 2021 அந்த ஆலோசனை போல நீங்களும் இருந்திருப்பீங்கல்ல, அதுதான் சொல்றேன். நடந்திருக்கும். நான் வெளியில சொல்லல, இருந்தேன் உண்மை. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியாமல் ரகசியமாக இது நடந்திருக்கிறது. அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். தலைவர்களுக்கிடையே அப்ப மேல நடந்ததா? மேல்மட்ட EPS OPS ஓட நின்னுச்சா? அடுத்த தலைவரோடு அவர்கள் பேசவில்லை. அவர்களாக வந்து இணைவதை யாராவது வேண்டாம் என்பார்களா? ஒரு கட்சிக்கு வரவு முக்கியம் அல்லவா? ஒரு கட்சிக்கு வரவு முக்கியம். எனவே வருகிறார்கள், வரவு வருகிறது. எனவே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அன்றைக்கு அவர்களை அரவணைத்துக் கொண்டார். அதுதான் உண்மையாக இருக்குமே தவிர இது வந்து ஒருவர் சொல்லி மூன்றாவது ஒருவர் சொல்லி இருதரப்பையும் மத்தியஸ்தம் செய்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி வந்து யாருடைய ஆலோசனையின் பேரிலே அவர் சேர்ந்திருந்தாலும் கடைசி வரை அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் தவறிவிட்டார் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம் அது அவருடைய பலகீனமா அல்லது அவருடைய குணநலமா எனக்கு தெரியவில்லை. பட் தொடர்ந்து அவராலே அந்த தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. கிடைத்த வாய்ப்பை அவராலே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வசம் வந்துவிட்டது. எனவே ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறார். எனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் பொதுக்குழு அவரை நீக்கி இருக்கிறது. எனவே நீக்கப்பட்டவர் அந்த அளவுக்கு தான் அவரை இப்பொழுது சொல்ல முடியுமே தவிர இனிமேல் நான் நிபந்தனை இல்லாமல் சேர்கிறேன் என்று சொன்னால் சேர்ப்பதற்கு தயாராக இருந்தால்தானே அவர் சேருவார். சேர்ப்பதற்கே தயாராக இல்லை என்று சொல்லுகிற போது ஒருவர் எப்படி சேர முடியும்? எனவே அது வந்து என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டது என்று தெரியாது எனக்கு. பட் இன்றைக்கு கழகம் வலுவாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு 2026 தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனா பார்த்தோம்னா வரிசையாக தோல்வியே தழுவி கொண்டிருக்கிறது அதிமுக. 2019 எடுத்துக்கிட்டோம்னா உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தா கூட வரிசையா தோல்விதான். அப்படி இருக்கும்போது கட்சியை வலுப்படுத்தி 2026 ஆட்சி அமைக்க வேண்டும், அப்ப நம்ம சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல கூட இதை ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒன்றிணைந்து ஒரு வலுவான அதிமுகவா களம் காணணுங்கிறதுல ஏன் இபிஎஸ் வந்து மறுக்கிறாரு? அதாவது தோல்வி என்று சொல்லுவதை விட வெற்றி வாய்ப்பு அல்லது ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். எத்தனை முறையாக இருந்தாலும் தோல்வி இல்லை. காரணம், தோல்வி என்று சொன்னால் ஒரு தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்ற நாங்கள் அடுத்த தேர்தலில் அதை விட குறைந்தால், அதற்கடுத்து குறைந்தால், அதற்கடுத்து குறைந்தால், கிட்டத்தட்ட கடைசி தேர்தலிலே சுத்தமாக நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து ஓட்டு சதவீதத்தை இழந்தால் அது தோல்வி என்று கூட நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு தான் போகிறது. வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு இருக்கிறது. எனவே அதிலே எங்களுக்கு தோல்வி என்பதல்ல, வெற்றிக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் சொல்வதைப் போல இணைந்தால் பிரிந்தவர்கள் இணைந்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒன்றிணைந்த போது, ஒன்றிணைந்து இருந்தபோது எத்தனை தோல்விகளை சந்தித்தோம்? வெற்றி பெறாத தேர்தல்களும் இருக்கிறது. சேர்ந்திருந்த போது சொல்லுகிறேன், சேர்ந்திருந்த போது வெற்றி பெறாத தேர்தல்களும் உண்டு. எனவே பிரிந்தவர்கள் சேர்ந்தால் மட்டும் வெற்றி பெற்று வர முடியாது. அண்ணா இருக்கும்போது சம்பத் பிரிந்தாரா பிரியவில்லையா? பிரிந்தாரா பிரியவில்லையா? சம்பத் போன பிறகு அண்ணா வெற்றி பெற்றாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? அம்மா காலத்திலே எஸ்டி சோமசுந்தரம் பிரிந்தாரா இல்லையா? அவர் பிரிந்த பிறகு அம்மா எத்தனை தேர்தல் வெற்றி பெற்றார்? அவர்களெல்லாம் ஒன்று சேர சொல்லி யாரும் அப்பொழுது ஆலோசனை சொல்லவில்லை. அப்படி நீங்க பிரிஞ்சிட்டு வெற்றியை நிரூபிச்சு காட்டியிருந்தா இந்த கேள்வி வராது. இப்பொழுது நிச்சயமாக ஓபிஎஸ் பிரிஞ்சதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலையே வெற்றி பெற்றிருந்தாலோ ஒரு வெற்றியை காட்டியிருந்தா
இந்த கேள்வியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல இபிஎஸ் தலைமையில் தான் இருக்கு, யார் பிரிந்து போனாலும் இபிஎஸ் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கேள்விக்கு பதில் 2026 தேர்தலாகத்தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு இருக்கிற யதார்த்த அரசியல் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கட்சியை துவங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தலைவர், எந்த காரணமும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க பல கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சு கிடக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் எதிர்க்கிற மனநிலையில் இருக்கிற நிலையில் இருக்கிற அந்த ஆளுங்கட்சி நம்ம வீழ்த்த முடியும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிந்தவர்களை 1-2 இந்த அறுவடை முடிஞ்சவர்கள் தப்பு கடலைக்காயை பொறிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கூட்டணியை வலுவாக அமைச்சாவே இந்த வெற்றி ஏற்றுவதற்கு வழி இருக்கிறது. எனவே 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே என்னுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பார். அந்த வலுவான கூட்டணி திமுக கூட்டணியை விட வலுவாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள் அதிலிருந்து விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படி ஒரு கூட்டணி, ஏன்னா இன்றைக்கு அதுதான் யதார்த்த அரசியலாக போயிடுச்சு. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லோரும் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ திமுகவை நீங்கள் தனித்து போட்டியிட முடியாது, நாங்களும் தனித்து போட்டியிட முடியாது. காரணம் ஓட்டுகள் சிதறுது. அதனால் அந்த சிதறுகிற ஓட்டுகளை எங்களுக்கு ஒத்திருக்கிற மனநிலையில் இருக்கிற அல்லது எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி அமைக்கிற போது நிச்சயமாக அந்த வெற்றியை நாங்கள் 2026 பெறுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்போம். எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த கேள்விக்கு பதில் எடப்பாடியார் எப்படி வெற்றி பெற்றார் என்பதற்கு அந்த வரலாற்றை அந்த வெற்றி சொல்லும். அதே மாதிரி சார், நீங்க புதியவர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நம்ம விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா, தமிழக வெற்றி கழகம். அப்போ எதிர் அணியில சேர்றது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறதுல இபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2024 முன்னரும் மெகா கூட்டணி அமைக்கப்படும், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகள் பிரிந்து வரும்னாங்க. ஆனா பெரிய கூட்டணி இல்லை, அதை அவரே ஒத்துக்கொண்டார் ஒரு கூட்டத்துல. கூட்டணி நமக்கு பெருசா அமையல அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் நீங்க கூட்டணி அமையும் மெகா கூட்டணிங்கிறீங்க, எந்த நம்பிக்கையில யாரு வருவா என்ன நினைக்கிறீங்க? அதாவது அன்றைய நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. அன்றைய தேர்தலுக்கு கால அவகாசம் அதிகமாக இருந்தது. எனவே அந்த பிரச்சனை அப்பொழுது எங்களுக்கு வெற்றியை அளிக்கவில்லை. ஆனால் குறைவா இருந்ததா? இல்லை, அந்த கால அவகாசம் நிறைய இருந்ததுனால அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியல. இப்பொழுது தேர்தல் நெருங்குகிறது. இப்போ அவரவர்களுடைய உயரம் தெரியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் யதார்த்தமான இன்றைய நிலவரம். எனவே எந்த கூட்டணி 2026 எப்படி அமைந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு எதிராக அமையப்போகிற கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயமாக தலைமை தாங்கும். காரணம் அதுதான் பிரதான கட்சி. அந்த கட்சியின் கீழ் தான் கூட்டணியில் அமையும். இன்றைக்கு நிறைய கட்சிகள் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார்கள். திமுகவுக்கு எதிரான மனநிலையில் நிறைய இருக்கிறார்கள். அந்த மனநிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் தனித்து போட்டியிடுகிற போது, வாக்கு சிதறுகிற போது, யார் வரக்கூடாது, யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவர் வந்து விடுவார்கள் என்று அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் சிந்தித்து எங்களோடு கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்படி அமைகிற போது எங்களுடைய பொதுச்செயலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னவாக இருக்கும் தெரியுமா? நிறைய கட்சிகள் வரும். திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பல கட்சிகள். என்ன கட்சிகள் சார் சொல்லுவீங்க? பல கட்சிகள் சொல்றீங்க நீங்க, என்ன கட்சிகள்? எல்லாம் திமுக கூட்டணி பக்கம் முக்கியமான கட்சிகள் எல்லாம் இருக்கு. இதை தாண்டி நீங்க பல கட்சிகள், என்ன கட்சிகள் இருக்கு? ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இருக்கு, அப்போ பாஜகவை சேர்த்து சொல்றீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன், பல கட்சிகள்லாம் எல்லா தேசிய கட்சிகளும் அடங்கலாம். அப்போ பாஜகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. பல கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அது தேசிய கட்சி இல்லை, உலக கட்சி. அது உலக அளவில் பறந்துருக்கிற கட்சி. அது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது, அவங்க வரலாம். இப்போ எங்களுடைய பொதுச்செயலருக்கு இருக்கிற ஒரு தர்ம சங்கடம் என்னவா இருக்குது தெரியுமா? என்னுடைய கணிப்பு, என்னுடைய அரசியல் அனுபவத்தை சொல்கிற கணிப்பு, திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற நிறைய கட்சிகள் எங்களோடு கூட்டு சேருவதற்கு, எங்கள் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கு
தயாராக இருந்து வருவார்கள். இதில் வந்து என்ன எங்களுடைய பொதுச்செயலாளருடைய நிலைமை என்னன்னா பிக் அண்ட் சூஸ். இதில் யாரை தேர்ந்தெடுக்கிறது? இப்போ பல கட்சிகள் வருது, இதில் யாரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது, யாரை ஒதுக்கி விடுறது, அதுதான் பிக் அண்ட் சூஸுங்கிற மாதிரி எங்கள் பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. காரணம், எங்கள் தலைமையை ஏற்றுக்கணும், எங்களுக்கு ஒத்து வருகிற கட்சியாக இருக்கணும், எங்களோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும், எங்களுடைய கொள்கையோடு உடன்பாடு உள்ள கட்சியாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், பல கட்சிகள் வந்தாலும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தலைமையில் எந்த கட்சியை அரவணைத்தால், எந்த கட்சியை இணைத்தால் எங்களுக்கு நல்லது என்பதை பொதுச்செயலாளர் முடிவெடுத்து அப்படிப்பட்ட எங்களுக்கு தோதான கட்சிகளை இணைத்து 2026 நிச்சயமாக நாங்கள் வெற்றியை பெறுவோம். சார், வெளிப்படையாக கேட்குறேன், அப்போ தாவேக தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்துதா? இது நீண்ட நாட்களாகவே வந்து ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. அதிமுக தாவேக ஒரு கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு சொல்லி அதற்கான ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ அதற்கான வாய்ப்புகளோ இருக்குதா? ஏன்னா விஜய் சொல்றதும் எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உறுதியாகவும் அறுதிட்டும் சொல்லுகிறேன், 2026 அமைய போகிற கூட்டணிக்கு எங்களுடைய கட்சி தான் தலைமை தாங்கும். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சி தான் எங்களோடு இணைவதற்கான கூட்டணியில் அங்க வகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அவரவர்கள் கட்சியில் நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்றால் அது அவருடைய தனி வழி. சமீபத்தில் பாமகவுடைய கௌரவ தலைவர் க. மணி அவர்கள் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அப்போ பாமக நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது சார். நான் சேலத்துக்காரன், என்னுடைய பொதுச் செயலாளர் சேலத்துக்காரர். ஜி.கே. மணி, பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் எடப்பாடியாரை சந்திக்கிற போது நானும் எடப்பாடியார் வீட்டில் தான் இருந்தேன். அவர் என்ன காரணத்திற்காக வந்தார் என்பது நேரில் பார்த்த எனக்கு தெரியும். அவருடைய பேரன் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தார். அதுதான் திருமண அழைப்பிதழ் கொடுக்க வந்ததற்கு தான் இப்படி. வேற 30 நிமிடங்கள் சந்திப்பு, அரசியல் பேசப்பட்டதெல்லாம் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் எந்த இதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஆனா பாமக கூட்டணி அமைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு இல்ல சார்? இல்லை, அதான் சொல்றேன், பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைவாக நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சனோ அந்த கேள்வி, தொண்டர்களுக்கு கடிதம், அது சார்பாகவே நான் முடிச்சிடுறேன். ஏன்னா டிடிவி அவர்கள் பேசும்போது இபிஎஸ் தான் துரோகி என்றால் அது இபிஎஸ் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது தொண்டர்களுக்கு இபிஎஸ் கடிதம் எழுதியிருக்கிறார், அதுல விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரேன்னு கேள்வி கேட்டப்ப டிடிவி சொல்லியிருக்கிறார், துரோகி என்றால் அது இபிஎஸ் தான் என்று சொல்லியிருக்கிறார். இதோட நம்ம இதுக்கோட பதிலோட முடியல. அதாவது இபிஎஸ்ஐ துரோகி என்று சொல்லுவதற்கான தகுதி நிச்சயமாக டிடிவிக்கு கிடையாது. ஒருவேளை அந்த துரோகியே அவருக்கு பிடிக்குதுன்னு தெரியல எனக்கு. இந்த துரோகிங்கிற வார்த்தை டிடிவிக்கு பிடிக்குதுன்னா அவர் எத்தனை பேருக்கு யாருக்கு துரோகம் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை எடப்பாடியாருக்கு நிச்சயமாக பொருந்தாது, எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு நிச்சயமாக பொருந்தாது. திரு டிடிவி அவர்கள் எடப்பாடியார் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரை இப்படி அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லலாமே தவிர அந்த வார்த்தைக்கு எடப்பாடியார் என்றைக்கும் பொருத்தமானவர் அல்ல. நிச்சயமாக அந்த துரோகத்திற்கு அவரை வந்து உதாரணம் காட்டுவது தவறு. டிடிவி சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது தான். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க, வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறீங்க. நன்றி. நன்றி. இதுவரை மூத்த அரசியல் தலைவர், அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.